அடுத்து ஜப்பாருங்கிறவர் கேட்குறாரு, ஜப்பார் கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, அல்ஹம்து சூரா இமாம் தொழுகையில் ஓதும்போது நாம் எப்போதும் ஆமீன் சொல்ல வேண்டும். இப்போ இமாம் அல்ஹம்து ஓதுறாருல, அல்ஹம்து ஓதும்போது என்ன செய்வார், உலல்லாலின்னு சொல்லுவார். சொன்ன உடனே நம்ம ஆமீன் சொல்கிறோம். நம்ம எப்போ ஆமீன் சொல்லணும், அதாவது உலல்லாலின் என்று இமாம் முடிக்கும் போதா அல்லது இமாம் ஆமீன் என்று சொன்ன பிறகா? ரெண்டு விஷயம் இருக்குது. அதாவது உலல்லாலின்னு அவர் சொல்லிட்டு அவர் ஆமீன்பார். அப்போ உலல்லாலின்னு சொன்ன உடனே நம்ம ஆமீன் சொல்லி விடுவதா, அவர் ஆமீன் சொல்கிறதை கேட்டுட்டு அப்புறம் நம்ம ஆமீன் என்று சொல்வதா, அவரோடு சேர்ந்துக்கிட்டு ஆமீன் சொல்வதா, அவர் ஆமீன் சொல்லி முடித்த பிறகு நம்மளை ஆமீன் என்று சொல்வதா, இப்படிங்கிறதான் கேள்வி. இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் இருவிதமாக செய்வதற்கு ஹதீஸில் ஆதாரம் இருக்கிறது. நீங்கள் விரும்புனீங்கன்னா உலல்லாலின்னு சொல்கிறார்ல, உலல்லாலின்கிற கேட்டவுடனே ஆமீன் சொல்லுங்கள், அதுவும் ஹதீஸில் உள்ளது தான். அல்லது கொஞ்சம் நிறுத்தி உலல்லாலின் ஆமீன் அப்படிம்பாரு, அந்த ஆமீனை கேட்டு முடிச்சுட்டு அப்புறம் என்ன செய்யுங்க, அவருக்கு பின்னாடி நீங்கள் ஆமீன் சொல்கிறீங்களா, அதுவும் சரிதான். ரெண்டுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டால், புகாரியில் 782 ஹதீஸ், அதில் என்ன வருதுன்னு கேட்டால், இதா காலல் இமாம் வந்து கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலின் என்று சொன்னாரையானால் வகூலு ஆமீன், நீங்கள் ஆமீன் சொல்லுங்கள். இதில் தெளிவாக என்ன வருது, அவர் ஆமீன் சொல்கிறத பற்றி பேசவே இல்லை. வலல்லாலின் என்று சொன்னாரையானால் அவர் முடிக்க நீங்கள் ஆமீன் சொல்லிடலாம். அவர் வலல்லாலின் சொன்னாரையானால் வகூலு ஆமீன், நீங்கள் ஆமீன் என்று சொல்லிவிடுங்கள். இது புகாரியில் 782. இந்த ஹதீஸ் படி என்ன செய்யலாம், அவர் ஆமீன் சொல்கிற வரைக்கும் நீங்கள் காத்துட்டு இருக்க வேண்டியதில்லை, உலல்லாலின்னோன்னு ஆமீன் சொல்லிவிடலாம். 4475 அதில் என்ன இருக்குன்னு கேட்டால் இதே கருத்து தான். புகாரியில் அதாவது 782 அதே வாசகம் தான் இருக்குது. 4475 இதே தான் இருக்கிறது. என்ன இருக்குது, இமாம் உலல்லாலின்னு சொன்னால் நீங்கள் ஆமீன் சொல்லுங்கள். இது புகாரியில். இன்னொரு புகாரியில் ஒரு ஹதீஸ் இருக்கிறது 780, புகாரியில் 780 இருக்கிறது. அதில் என்ன இருக்குன்னு கேட்டால், இதா அம்மனல் இமாம் ஆமீன் சொல்லும்போது அம்மீனு, நீங்களும் ஆமீன் சொல்லுங்கள். அதாவது இமாம் ஆமீன் வரல, வைரல் மக்லூபி அலைஹிம் வலல்லாலின் ஆமீன் அப்படிம்பார், அப்புறம் நீங்கள் ஆமீன் சொல்லலாம். அப்போ இந்த ஆமீன் சொல்வதை வந்து இரண்டு விதமாக எதை சொல்லி கொண்டாலும் அவர்கள் நபி வழியைத்தான் செய்கிறார்கள். இமாம் வலல்லாலின்னு சொன்ன உடனே கூட ஆமீன் சொல்லிட்டு போங்க, அவர் ஆமீன் சொல்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி இருந்து அதை கேட்டுட்டு அப்புறமேல் நீங்கள் ஆமீன் சொன்னீங்கன்னா அதுவும் சரிதான். இது அம்மனல் இமாம் ஆமீன் சொல்லும் பொழுது அம்மீனு, நீங்களும் ஆமீன் சொல்லுங்கள் அப்படின்னு வர்றதுனால அது ரெண்டையும் ஓகே தான். அவர் ஆமீன் சொல்லும்போது நம்ம ஆமீன் சொல்லிக்கிறலாம், அல்லது அவர் உலல்லாலின்னு சொல்லி முடித்த உடனே அவர் ஆமீன் சொல்லுவது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காம நம்மளை என்ன செய்யலாம், ஆமீன் சொல்லலாம். இது 780 ஹதீஸிலிருந்து இது விளங்குகிறது.